இந்த பொண்ணு ப்ளூ ஐஸ் வச்சிருக்கிற ஒரு பூனைக்குட்டிய பாக்குறா. அத தத்தெடுக்க சொல்லி அவ பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறா. அப்ப அந்த பூனை எந்திரிக்கும் போது அதுக்கு 3 கால்கள் இருக்கிறத பார்த்ததும் அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை அமைதியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பூனைக்கு ஏன் தன்னை யாரும் தத்தெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. நாட்கள் போக போக ஷெல்டர்ல இருக்கிற பூனைகள் எல்லாம் குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா 3 கால்கள் இருக்கிற இந்த பூனையை தத்தெடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல. 30 நாட்களுக்குள்ள ஒரு பூனையை யாரும் தத்தெடுக்கலைன்னா அதை ஷெல்டர்ல வச்சே கொண்டுடுவாங்க. இப்ப ஷெல்டர்ல இந்த பூனை மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த இடத்தை கிளீன் பண்ண வந்த ஒருத்தர் இந்த பூனையோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறாரு. அவரால இந்த பூனையை தத்தெடுக்க முடியலன்னு வருத்தத்தோட அதை ஷெல்டர்லயே விட்டுட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் இந்த பூனையை பிடிச்சிட்டு போறாரு. அந்த பூனையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம தூங்கிருது. ஆனா அது கண் விழிச்சு பார்க்கல ஒருத்தருடைய வீட்டுல இருக்கு. உண்மை என்னன்னா ஷெல்டரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளும் பூனைகளை கொல்லக்கூடிய ஆளும் ஒரே ஆள் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவரோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. அதனால வேற ஒரு உயிரை கொல்றதுக்கு இவருக்கு மனசு வரல. இந்த பூனையை தத்தெடுத்தது மூலியமா தனிமையில தவிச்சுக்கிட்டு இருந்த இவங்க 2 பேருமே இனி தனிமையில வாட வேண்டாம்.